தண்ணி எடுத்து போங்க. பின்னால கொட்டா பெரிய மனுஷா அவங்க ஒண்ணுதாமா பெரிய மனுஷா பெரிய மனுஷாவா இளவரசி அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா. அதுக்கு நான் என்ன பண்ணோம்? இளவரசி அம்மா வந்து சொல்லணும். சீக்கிரம் ஓடி ஐயா ஐயா உன் தங்கச்சி ஒரு ஆளு விட்டுருங்க ஐயா. ஐயா உன் தங்கச்சி பறிக்கும் போது உன் தங்கச்சி உன் தங்கச்சி கும்பலதான் இருப்போம். என்னுடைய தங்கை வயதுக்கு வந்து விட்டாள், போய் பெய்து விட்டாள். அதாவது வயதுக்கு வந்தான்னா மஞ்சள் நீராட்டு வேலை செய்யணும். தங்களை அழைத்த செய்தி என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்னுடைய தங்கையோ கன்னிப்பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாள். ஆகையால் அவளுக்கு மஞ்சள் நீராட்டு வேலை செய்யணும். அந்த 30 வயசு சிறப்பிக்க வேண்டாம். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ பத்திரம் போயிட்டாங்க. டேய் ஐயா டேய் சோரிக்கண்ணா பாத்தியாடா பாவி பாத்துட்டே சோரிக்கண்ணா நீ எதை பாத்தியான்னு கேட்ட? டேய் மன்னர் சொன்னாரா அது என்ன பாத்தியான்னு கேட்டேன். டேய் அரண்மனையில துள்ளி குதித்து விளையாடி கொடுத்த சின்ன சிறிய பெண்ணாக படைந்தவள் வளர்ந்து வாலிபம் அடைந்து பெண்மை தன்மை அடைந்து விட்டாள். இப்படிதான் சொல்லக்கூடிய வயதுக்கு வந்து இந்த 30 விழாவை சிறப்பிக்க வேண்டும். இதுல 60 நாட்டு மன்னர்கள் வர வேண்டும். நாட்டு மன்னர் வர வேண்டும். 16 கூட்டு பொருளோடு அன்னதானம் நடக்க வேண்டும் அனைவருக்கும். அப்படின்னு போது ஆயக்கலைகள் 1050, சிறந்த கலை 64. அது ஆடல் அபிநயம் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பறையாட்டம் என்று சொல்லக்கூடிய பரதநாட்டியம் முதல் கொண்டு நடக்கணும். அனைத்தும் ஐயோ வேணாங்க. என் தலைமையில பந்தல் போட முடியுமா? சாப்பாடு போட முடியுமா? அப்படியே என் தலைமையில சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டா சின்ன சின்ன பசங்க எல்லாம் என் தலைமையில ஆகி போவாங்க. இவரு தலை வந்து கிரிக்கெட் ஆறு பிளேக் கிரவுண்ட். உன் தலைமை தெரியுமா? வயது மூத்த உன் முன்னிலையில் என் பருப்புல அத கண்டிர செட்டி எத்தணும். என் பொறுப்புல ஆமா. என்ன நடக்க வேண்டும் தெரியுமா? சாமான் எத்தணும்டா. நான் சாமான் போடணுமா? ஏற்கனவே 7 ரக வெட்டு விட பியானி. வடங்க சொல்லுங்க ஐயா. இன்னும் நாட்டுக்கு நாடு பொன்னாட விளங்க குடிங்க. இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு விளங்க குடிங்க. மதிப்பிற்கு மரியாதைக்கு தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய ஊசாம்பாடி கிராமம். திருவண்ணாமலை மாவட்டம் போன வட்டம் ஊசாம்பாடி கிராமத்தை சேர்ந்த தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கர்ணம் கணியம் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உப தலைவர், வார்டு உறுப்பினர்கள், விழா குழுவினர், மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, டாக்டர் B.R. அம்பேத்கர் நற்பணி மன்றம் இந்த கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ ஜெயலட்சுமி நாடக பிள்ளைகளை பாராட்டி சீராட்டி கிராமம் ஜெயம் ரூபாய் 201 கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்னார் கிராமத்தில் உள்ள மக்கள் ஆடி மாடி நீர்வளம் நிலவளம் பால்வளம் பயிர்வளம் பற்றி பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு பேரோடு புகழோடு வாழ வேண்டும். 16 செல்வம் பற்றி குறைவில்லா செல்வத்தோடு நிறைவாக வாழ வேண்டும் என்று எல்லாம் அம்மனை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். ஜெயம் ஜெயம் ஜெயம். எல்லாத்தையும் சொன்னீங்க, ஆனா அந்த மகளிர் குழு மட்டும் சொல்லவே சொல்லாத. பெண்கள் நாட்டுடைய கண்கள். ஐயோ கண்கள் உலகமே இல்ல தெரியுமா உனக்கு? உண்மையாடா? அதுக்குதான் ஓட்டு மட்டும் இல்ல, பெண்கள்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் ஐயோ நான் பெண்கள் எத்தனை சப்போர்ட்ரா பையா? சப்போர்ட். ஆமா தகராங்க பாரு என் மக்கள். அப்படி இருந்த போது டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? அங்க
இந்தியாவுடைய சட்டத்தை எழுதியவர் அப்படி இருந்த போது அதனால அவர் வழியில் நடக்க வேண்டும். எப்படி எப்படி தெரியுமா? டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சட்டத்தை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கிறார். அவர் வழி நடப்போம், சிந்திப்போம், படிப்போம். கல்வி ஒன்று மட்டுமே மாநிலங்களை கடந்து போனாலும் நம்மை உரை செய்யும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு குடும்பத்துக்கு பெண்ணாக பிறந்து யாரா இருந்தாலும் விளக்கை ஏத்தணும். விளக்கு அனுப்பிடுற பையா கண்ணு ஒன்ற இந்த அரசாங்கத்துக்கு என்ன மிச்சம் பண்ணு ஒன்ற அவங்க மொத்தம் ஒன்ற அப்படியா? கம்யூனிட்டி ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது விளக்கு ஏற்ற வேண்டும் அல்லவா? விளக்கு ஏற்றான் நல்லா கூப்பிடுறான். நான் சொல்றேன் கேளு. அடிக்கதாடி மெதா மட்டனி ஜோராடி
அடிக்கிட்டா அடிக்கிற சத்தியமா கால் மேல மட்டும் அடிக்காத கால் மேல மட்டும் அடிக்காத அது வழியாதா மகாராணிக்கு அளவு நடக்குது. இந்த சத்தியபுரி நாட்டை ஆட்சி புரிந்து வருவது வயதில் மூத்தவர்கள் மகாராணி தானே முக்கிய முதல்ல அப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லை இந்த விழாவுக்கு அனைவரும் வந்து விட்டார்கள். யார் வர வேண்டும்? யார் வர வேண்டும்? குளி குடிச்சிங்களா பாத்ரூம்ல குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோப்பு வாங்க சொன்னாங்க. ரவி பை சோப்பு. அப்படி இல்லைன்னா சைலண்ட். அப்படி இல்லைன்னா அம்மா அம்மா சோப்பு. அம்மா சோப்பு அம்மா சோப்பு. அம்மா சோப்புடாது. அம்மா சோப்பா. சோப்பு பத்தி நமக்கு என்ன தெரியும்? தெரியும். நான் துணி சோப்பு தான் தலை கசக்கிறது. ஏறி களிமண் தான் எனக்கு தெரியும். மரியாதை கட்டு. ஆமா உள்ள சொன்னாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அம்மா வயசுக்கு வந்தது. ஆமா ஏன் வேலை செய்யறது தெரியுமா? அதனால வீட்டுமா காமிச்சிட்டு வரலாம். அப்படியே என் தங்கச்சி கூட்டி போவாத சரிடா. பொண்ணு முந்தா நாள் வயசுக்கு வந்தா பாரு கூலி வந்து அவளை கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஐயோ தப்பு. ஆமா தப்பு இல்லையா? ஏடா உன் பொண்ணு கூட்டினா கண்ணா தப்பு இல்ல வச்சு காட்டினா நல்லதா உனக்கு? ஐயோ ஐயோ ஏய் சரி கண்ணா அனைவரும் வந்து விட்டாங்க. என்ன நடக்க சைலண்ட். ஏய் கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்கம்மா. நாட்டு இளவரசருக்கு நலங்கு வைக்க வேண்டும். கூப்பிடுறா பெண்கள். ஏமா 9 பெண்களை கூப்பிடு. கைத்துல கவுரு இல்லாதவங்க 9 பேர் எழுந்து வாங்க. கைத்துல கயிறு இல்லாதவங்க அவங்களுக்கு தேவையில்லை. சுமங்கலியா கூப்பிடுறா. இதெல்லாம் இருக்குதா உங்களுக்கு? கைத்துல கவுரு இல்லாதவங்க யார் தெரியுமா? கல்யாணம் ஆகாத கண்ணி இஸ்திரிகள் இல்ல லாண்டரிகள். யாரா? ஏய் போட்டு போட்டு விடு ஜாசிகளோட துணிய. டேய் கம்யூனிட்டி. டேய் கன்னி பெண்களை கூப்பிடுறா. நலங்கு ஏமா ஒரு 9 பேர் எழுந்து வாங்கமா. ஏமா ஒரு 5 பேர் வாங்கமா. ஏமா ஒரு 3 பேர் வேணா வாங்கமா. ஏமா ஒரு 1.5 பேர் வேணா வாங்க. இவங்க யாரு? இளவரசி. ஒரு நாத்து இளவரசி ஒரு ஆளு. இந்த உட்காந்து சின்ன குழந்தை அது அரட்டிக்கிட்டு ஒன்னு அரையும் சேர்த்தா 1.5 அதான் 1.5 பேர் வாங்க. டேய் நீ நிலம் வாங்கிக்கிறது 1.5 என்ன அரண்மனைக்கு மிச்சம் பண்ணது 1.5 உன் கண்ணும் 1.5 மரியாதை கட்டு முடியும். என்ன பண்றது 1.5 தான் முடிக்கிற நீ அது கிடையாதுடா. இப்படியே திரும்ப என்ன பண்ண எடுத்து தெரியுமா? 2 வெத்தலை 2 பாக்கு 1 சீப் வாழைப்பழம். ஒரு சீப்னா 20. கேரளா நேந்திரம் பழம் வாங்கிட்டு வர சாதாரண வாழைப்பழம் வேணாம். கேரளா நேந்திரம் பழம் 1 சீப் வாழைப்பழம். சம்பளத்துல 101 ரூபாய் தரணும். கூப்பிடுறா பெண்களை. ஏன் ஊ சம்பளத்துல கொடுத்தா வேணாம்? நீ தானே நிறைய வாங்குற. மரியாதை கட்டு முடியும். கூப்பிடுறா சைலன்ஸ். அம்மா இத சாத்திரமா உட்காந்துங்கதா? அம்மா காமெடிக்காக சொல்லல. உண்மையிலே உங்க வீட்டுல ஒரு குழந்தை வயசுக்கு வந்துட்டா எப்படி நடங்க வைப்பீங்களோ என்ன சடங்கு செய்வீங்களோ அதனால எங்க நாட்டு இளவரசமா முதல் முறையா வயசுக்கு வந்துக்கிறாங்க. இப்பதான் முதல்ல வந்திருக்காங்க. அதனால நீங்க
ஒரு 5 பேரு இல்ல 9 பேரு இல்ல 7 பேரு எங்க நாட்டில உங்களதான் கூப்பிடுறேன், எழுந்துச்சு வாங்கம்மா. ஏன்னா ஒரு பெண்களுக்கு பெண்கள் தான் சடங்கு செய்யணும், அதனால வாங்க. எழுந்துச்சு வாங்க, யார் வேணாலும் வரலாம் வாங்க. பெரியவங்க வரலாம், சின்னவங்க வரலாம், யார் வேணாலும் வரலாம் வாங்க. ஒண்ணு இல்லமா எல்லாரும் ஸ்டேஜ் பார்த்தா பாபா ஏஞ்சி வாங்கம்மா, வாங்க சீக்கிரம் நேரம் ஆகுது வாங்க. 10 பேர் கூட வரலம்மா, உங்களுக்காக எல்லாம் டப்பா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க, சாம்பார் தட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. பாருங்க சோப் டப்பா வேற வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. 100 ரூபாய் தரணிக்கிறாரு, தரலன்னா அவரு குலாப் கேட்டுக்கீங்க. ஆண்கள் கூட வரலாம், ஏன்னா தாய் மாமா சீர் தரலாம். ஆம்பளைக்கு கூட வரலாம், ஆண்கள் கூட வரலாம். தாய் மாமா சீர் 100 ரூபாய் வச்சுக்கிறேன். வந்தது போல் ஒரு மந்திரம் வந்தது போல் பல மயங்க வந்ததில்லை. சந்திரம் வந்தது போல் ஒரு மந்திரம் வந்தது போல் பல மயங்க வந்ததில்லை. தேன்மொழி நலமகிழும் அவர் கண்ணீரும் புத்தரும் சந்தனம் சந்தனம் அனைத்து குங்குமம் அழகு நுத்தி இன்னும் என்னவென்றால் தாய் மாமா தங்கை மகளுக்காக வெங்கடேசன் ஐயா அவர்கள் இது சீர் செய்ய வந்திருக்காரு, தலைமை வச்சிருக்காரு. இப்போது தாய் மாமன் சீருக்காக கம்பல் முகத்தில போட்டிருக்காரு. அந்த அம்மாவுக்கு போட்டுட்டு 501 ரூபாய் மொய் வைத்திருக்காரு. 501 ரூபாய் மொய் பணம் கொடுத்திருக்காரு. இந்த மொய் தரலாம், யார் மொய் பண்ண தரணுமா தரலாம். இது எடுப்பாங்க. ஆம்பளைங்க எல்லாரும் மொய் வச்சுட்டு கொட்டா பின்னால வாங்க. ஏண்டா
வாங்கி வச்சுக்கிறேன். இப்ப வர சொல்லியா? வா 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 சுசுப்பா வா. ஒரு கால் கிலோ பட்டாணி வாங்கி கொடு, ஒரு 10 போண்டா 10 பஜ்ஜி வாங்கி கொடு, அப்படி இல்லையா 1.5 கிலோ கவாப்பு வாங்கி கொடு. எங்கேயும் 1.5 வந்தா ஒரு 1.5 கண்ணா கவாப்பு 1 கிலோவா? அது கிடையாது. அழகாக ஆட பண்ண அழகா பாடுவேன். சூப்பரா ஒரு தாம்பு தங்க மாட்டை பிடிச்சிக்க போன வருஷம் வேலூர் சிஎம் பெரிய வேலையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அத்து ஆபரேஷன் பண்ணி சின்ன வேலையா வச்சு என்ன பார்த்து பெரிய வேலைன்னு கேட்குது. ஆபரேஷன் பண்ண எனக்கே உட போமத்துனா ஆபரேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 6 மாசமா கண்ணகைக்கு மாதிரி மூட்டை கட்டி வச்சுக்கிறேன். ஒரு மாமா, ஒரு அங்கிள், ஒரு ஜிங்கிள், ஒரு கூக்கல். வணக்கம் மாமா. சொன்ன எல்லா நேரமும் முழுக்கி போச்சு. எந்த ஊர் மாமன் கேள்றா? எந்த ஊர் மாமா தெரியுமா? எங்க ஊர் புலிபுலியாம்பேட்டை பக்கத்துல கலிகலியாம்பேட்டை இருக்குது. புலிபுலியாம்பேட்டை பக்கத்துல கலிவலியாம்பேட்டியா? அந்த சொலசோலியாம்பேட்டை பக்கத்துல சலசோலியாம்பேட்டை. ஐயோ சொலசோலியாம்பேட்டை பக்கத்துல சலசோலியாம்பேட்டை. அங்க மறுமாடியாம்பேட்டை பக்கத்துல மறுமாடியாம்பேட்டை. என்ன கொலகாரனா? தங்கச்சி வந்துக்கிறாடா. இதுதான் என்ன மாமானுக்கு ஒரு நீங்க தாத்தா தாத்தாவா? அடி போடி ஓத்தா தாத்தாவா? தாத்தா தாத்தா என்ன வேணே? அரசாங்கத்தினால பணக்க குட்டி நாய் குட்டியா? பணக்க குட்டி நீ அழகான குரங்கு குட்டிடா. நீ
மரியாதை கட்டு மூடும். எங்களை அழைக்க நோக்கம் ஒரு கால் ஜெயிக்கும். யாருக்குடா? எனக்குதான். அப்படியா? அழகா ஆட வேண்டும், அழகா பாட வேண்டும். சீக்கிரமாக. எப்படி தெரியுமா? மச்சாமி சரி சரி என்ன தரே ஐத்தானே என்ன தரே ஒன்றைக்கு நீ என்ன தரே அது முத்துக்கு என்ன தரே சொல்லுங்க, இந்த நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல வர வச்சேன். இந்த பெண்களுடைய நாட்டிய இளவரசர் பிடிக்கவில்லையாமே, நாட்டியம் பிடிக்கவில்லையா? அல்லாமே இருக்குமே.